ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நினைவு கூறும் சம்பவங்கள் இன்னைக்கு நினைவுக்கு வருவது, இப்போ நம்மளுக்கு வயசாகிக்கிட்டு வருது. நம்ம முதிர் வயதில் பிள்ளைங்க கிட்ட சண்டையை போட்டுட்டு முதியோர் இல்லம் போகாமல் இருக்க, பிள்ளைகளிடத்தில் சண்டை போடாமல் இருக்க நம்ம என்ன செய்வது? ஆமாங்க, இப்போ எக்ஸசைஸ். இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ்னால், நம்ம கையை இப்படி தலைக்கு மேலே ஓங்கி தட்டி மறுபடியும் கீழே வச்சு அப்படி தட்டும்போது 2 காலையும் மேலே தூக்கி ஓங்கி எவ்வளோ தூரம் மேலே தட்டி கீழே தொடையில் இப்படி தட்டும்போது நம்ம டோட்டல் நரம்புகள் ஒரு எக்ஸசைஸ் ஆகுது. முதிர் வயதின் சின்ன எக்ஸசைஸ். இப்போ சம்பவத்துக்கு வருவோம். ஒரு கஸ்டமர் வீட்டில் உட்காந்து சோபா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. நான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தோம், அந்த பொருள் இவ்வளோ நஷ்டம் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா கேட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணுறவங்க ஒரு 65 to 70 வயசு இருக்கும். அட்வைஸ் கேட்குறவருக்கு ஒரு 52 53 இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நஷ்டத்தை கண்டு கோவப்படக்கூடாது, இந்த நஷ்டத்தை கண்டு கோவப்படக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்போம். அதனால் அந்த நஷ்டம் வந்த உடனே பொதுவாக மனுஷனுக்கு வர்றது கோபம். அந்த கோபத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுதான் மகா பெரிய தப்பு. அதுதான் மகா பெரிய தப்பு. ஏன்னா நாமளும் நஷ்டங்களை பட்டு, நஷ்டங்களை அடைஞ்சி, நஷ்டத்தில் முன்னேறி தான் நம்ம இந்த இடத்த தொட்டிருக்கோமே தவிர, நஷ்டமே அடையாமல் தொட்டுறது இல்லை. ஆனால் பெரியவங்களாக இருக்கிற நாம், பெரியவங்களாக ஆக போகிற நாம், அந்த நஷ்டத்தை கண்டு உடனே ஆதங்கப்பட்டு நான் தான் பெரியவர்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுல ஒரு மெயின் ஆளாக ஆகிடுவோம். அப்போது அதை அவங்களால ஜீரணிக்க முடியாமல் நம்ம பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது சண்டை கிராஸ் நடக்குது. அப்போ இந்த கிராஸ்லேருந்து எப்படி தப்பிச்சு கொள்ளணும்னா, 5ல் வளையாதது 50ல் வளையாது. அப்போ 5லே வளைஞ்சது தான் 50ல் வளைய முடியும். நம்ம 50ஐயும் தாண்டி போகும்போது நம்ம இப்போவுமே வளைய கற்றுக்கிடணும். இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு 500 நஷ்டப்படுத்திட்டு வந்துட்டாங்கன்னா, 500 நஷ்டப்படுத்திட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டோம்னா, அது பெருசாக 500 தானே ஆயிடுச்சு, 700 ஆனால் பரவாயில்ல, ஆகலை அப்படின்னு அப்படி விட்டு கொடுத்து போயிட்டோம்னா, மருமகிட்ட, மகாக்கிட்ட, மகன்கிட்ட, எங்கள் அப்பா இதையும் கண்டுக்க மாட்டார், எங்கள் அப்பா இதையும் கண்டுக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு போவார், அவர் பாட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவங்களை நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுக்கு 5ல் வளையாது 50ல் வளையாத மாதிரி இப்போ 55ல் வளையாது, அப்புறம் 70ல் வளையாமல் போயிடக்கூடாது. அதே மாதிரி நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த உழைப்புன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வயசான காலத்தில் நம்மளுக்கு ஒவ்வொரு வியாதிகளும் நம்மளை நெருங்கிக்கிட்டே இருக்கும். அந்த வியாதிகளில் புண்ணு, ஃபைனல் கார்டு வலி, நடக்க முடியாமல் கால் வலி, அடுத்தவங்களை டிஃபைன் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலைகளில் கடவுள் கிருபையால் அவங்க நம்மளுக்கு சந்தோஷமாக செய்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. சொந்த மகள், சொந்த மகன்களே அதை செய்வார்களா அப்படின்னு கேட்டால், சில ஒரு படைப்பால் நம்ம பிள்ளைகளே செய்ய மனதில்லாமல் போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வயசான காலங்களில் நம்ம தேவைகளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய கற்றுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு செய்துக்கிட்டு, இறைவா என்னை படுக்காமல் தூக்கிட்டு போன்ட்டு வேண்டுகிற மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணிங்களா, என் ட்ரெஸ்ஸை நான் தான் வாஷ் பண்ணணும், என் சாமி சொல்லிட்டுன்னு ஒரு பொய் சொல்கிறது கூட தப்பு இல்லை. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸுகளை நம்மளே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கிடுறது, நம்ம தேவைகளுக்காக நம்ம யாரையும் டிஃபைன் பண்ணாமல் சாப்பாடோ ஒரு காரியங்களோ வெளியில் போய் சாப்பிட்றது,
நம்ம பென்ஷனாவோ, பென்ஷன் இல்லாட்டினாலும் அந்த வயசுக்கு தக்கன எதையாவது சம்பாதிச்சுக்கிட்டு, அடுத்தவங்க செய்கிற தப்புகளை நம்ம கண்டுக்காமல் போயிட்டு இருந்தால் கொஞ்சம் முன்னேறமான வழியை நோக்கி போகலாம். இப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரோம். அப்போ ரோடுகளில் எத்தனையோ பெரியவங்க கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெரியவங்க கிட்ட போய் உட்காந்து விசாரித்தோம்னா அங்கே சின்ன சண்டை ஆரம்பிச்சிருக்கும். நான் சொல்லது கேட்கலங்க, நான் எதிர்த்து பேசினேன், அவன் எதிர்த்து பேசினான், உடனே நான் கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டேன், இப்போ நான் கௌரவத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, இந்த மாதிரி பெரியவங்க வெளியே வர்றதுக்கு காரணம் என்னென்னா 5ல் வளையாது 50ல் வளையாது. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எப்படி அடி மிதி உத வாங்கி வளர்ந்தீங்களோ, வயசான காலத்தில் உங்கள் பிள்ளைங்க தான் உங்கள் அம்மா அப்பா. அவங்க அடித்தாலும் மிதித்தாலும் வாங்கிக்கிட்டு போகணுமே தவிர அவங்கள எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் நஷ்டங்கிறத உணர்ந்துக்கிட்டு போகணும். இப்போ ரோட்டில் நான் ஒரு முறை வந்துக்கிட்டு இருந்தேன். பல பேர் கொஞ்சம் ஃபோன் உதவி கேட்பாங்க. அது தப்பான வழியாக கூட இருக்கும். ஆனாலும் உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் என்கிட்ட வந்து ஒரு பெரியவர், நல்ல வயசானவர், ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் தர முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு கால் பண்ணிக்கிறோன்ட்டு. சரி, வயசானவங்கள இருக்க, என்ன விஷயம் எதுக்குன்னு சொல்லுங்கள், நான் ஃபோன் போட்டோன்னு நம்பரை வாங்கி ஃபோனை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துச்சு. உடனே அந்த மறுமுனையில் ஃபோனை எடுத்தவங்க சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அவர் பேரை சொன்ன உடனே நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்னய்யா நீங்களும் வயசானவங்க ஃபோன் பண்ணுறீங்க, அவங்க மறுமுனையில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு கட் பண்ணுறாங்களே, என்ன விஷயம்? ஏன் உங்களுக்கு ஃபோனே இல்லையா? உங்கள் பிள்ளைங்க ஃபோன் வாங்கி தரலையா? ஃபோன் இருக்குது, என் பிள்ளை பீரோவில் வச்சு பூட்டிட்டான். ஏன் அதிகமாக ஃபோன் வருது, அதிகமாக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னுட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டு. இப்போ எங்கே வந்தீங்க? அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்காமல் வாக்கிங் வந்தேன். சரி, ஏன் ஃபோன் தரல? நான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறேன். ஆமாங்க, வயசான காலத்தில் 5ல் வளையாது, அதாவது 50ல் வளையாதும்பாங்க. 50ல் வளையாது 70ல் வளையாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, சிலவங்க ரைட்டை தப்புன்னு சொன்னாலோ இல்லை தப்பை ரைட்டுன்னு சொன்னாலோ இந்த வயசாகிற காலங்களில் நம்ம விட்டு கொடுத்து வரலன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வயசான காலத்தில் நம்மளுக்கு பிடிவாதங்கள், போராட்டங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு மருமகிட்ட, மகன்கிட்ட, மனைவிகிட்ட நான் இப்படி இருந்தேனே, நான் இப்படி இருந்தேனே, நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சண்டையை போடாமல் எது நடந்தாலும் கடவுளே உன் சித்தம், இது உன் உலகம், என் காலம் முடிஞ்சு போச்சு, படுக்காமல் எடுத்துகிட்டு போன்னு கும்பிடுவாங்க. அந்த மாதிரி படுக்காமல் எடுத்துகிட்டு போகும்போது உழைக்காமே இருந்துடக்கூடாது. உழைக்காமல் இருந்தால் பிரச்சனை. நம்ம தேவைகளை யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது காலம் முடிகிற வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு 1000 ரூபா சம்பளத்தில் 5 ரூபாயாவது சம்பாதிக்க முயற்சிப்போம். அந்த 5 ரூபாயை சம்பாதிச்சாலும் அதை வீண் செலவு பண்ணாமல் நம்ம கரெக்டாக வச்சுப்போம். நம்மளுடைய தேவைகளாகிய வாஷிங்கு, க்ளீனிங்கு, மிக்க காரியங்களை ஒரு பொய்யை சொல்லியாவது நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்மளுக்கு செய்தே பழகிட்டோம்னா அந்த முதிர் வயதில் நம்மளால் செய்ய முடியாத நேரங்களில் அவங்க அதை வெறுப்புணர்ச்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த புள்ள பார்க்கட்டும், அந்த புள்ள பார்க்கட்டும், அந்த புள்ள பார்க்கட்டும்னு போட்டு அவங்க போட்டி போட ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிக்கலில் மாட்டிக்கிடுறோம். அதனால் முதிர் வயது ஆகிற காலங்களில் நாம் கொஞ்சம் முழிச்சுக்குவோம். முதிர் வயது ஆகிற காலங்களில் நாம் கொஞ்சம் முழிச்சுக்குவோம். நாம் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அந்த டிஃபெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். ஒரு கையோ, ஒரு மூளையோ, ஒரு முடியோ எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தால் அது அப்படியே நின்று போயிடும். இப்போ பிள்ளைங்க வந்து டைமிங் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, டைமிங் தூங்க மாட்டேங்கிறாங்க. இந்த டைமிங் சாப்பிடாம, டைமிங் தூங்காமல் இருக்கிற சின்ன வயசு பிள்ளைங்க கண்டிப்பாக 40, 45 வயசில் முட்டி வலி, கால் வலி, சுகர், ப்ரெஷரில் மாட்டிக்கிறது 100% உண்மைன்னு படிப்பு ரீதியாகவும் டாக்டர்கள் அனுபவ ரீதியாக சொன்னாலும் இன்றைக்கி இருக்கிற உலகம் 90s கிட்டு, 20s கிட்டு, இப்போ புது கிட்ஸு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு லைஃப் ஸ்டைலில் சரியான உணவுகள் இருக்காது,
சரியான எக்ஸசைஸ் இருக்காது. இதனால் பின்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நம்ம பின்காலத்திலேருந்து வந்தவங்க இனி நாம் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா, நாம் வேலைகளை நாமளே செய்து பழகிக்கிட்டா கைக்கும் எக்ஸசைஸு, உடம்புக்கும் எக்ஸசைஸு, மகிழ்ச்சியான சந்தோஷமாக இருக்கும். முதியோர் காலத்தில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருப்போம். அல்லேலூயா. ஆமென்.